இங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸ் சாப்பாடு வந்து ஃப்ளைட்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இது வந்து இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாள் வேலை தான். இப்போ இவருக்கும் வந்து அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கும். அதனால அந்த பொண்ணு இப்படி திரும்பி நிக்கிறப்போ அந்த பொண்ணு மேல இப்படி கை வச்சிருவாரு. ஆனா என்ன பேசுறது, என்ன பண்றது, கத்தி சண்டை போடுறதா எதுவுமே தெரியல. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நாள் வேலையே, இது நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா வேலையே போயிட போகுது அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஓரமா போயிடுவா. பயங்கரமா போயிட்டு இப்போ இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அதை பார்த்துருவா. என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுவுற அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்ன உடனே இப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் இருப்பாள், அவ போயிட்டு அந்த பேசஞ்சர் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த பேசஞ்சரும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம நான்லாம் எதுவும் பண்ணல, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் ஒரு பேசஞ்சர் மேல அநியாயமா பழி போடுறது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு ரொம்ப கத்துவாரு. அவர் கத்துற கத்துல இப்ப கேப்டனே வந்து உள்ள இருந்து எந்திரிச்சு வெளியே வந்துருவாங்க. கேப்டன் அங்க நடக்கிற எல்லாத்தையும் கேட்டு நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிடுவாங்க. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா சரி பயப்படாத, இதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வெளியே கூட்டு போவாங்க. இந்த பக்கம் இவர் வந்து நான் ஃபிளைட்ல இருக்கிற எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், ஏர்லைன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், இறங்கின உடனே இதான் என் வேலை அப்படி இப்படின்ட்டு ஓவரா கத்திக்கிட்டு இருப்பாரு. கேப்டன் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவர்கிட்ட வந்திருப்பாங்க. நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன கேமராவை வச்சிருக்கீங்க, எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கிறப்போ அவங்களோட ஸ்கர்ட் மேல உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், அது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான், கண்டிப்பா நாங்க வந்து ஃபிளைட் லேண்ட் ஆஃப் ஆன உடனே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவருக்கா பயங்கரமா ரொம்ப பயமா இருக்கு. அதனால குடுகுடுன்ட்டு அந்த கேப்டன் கிட்ட ஓடி போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துறாதீங்க, எனக்குன்னு ஃபேமிலி இருக்கு, பிசினஸ் இருக்கு, அப்படி இருக்குன்ட்டு ஓவரா பேசுவாரு. மன்னிப்பும் கேட்பாரா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது, அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. இப்போ கேப்டன் வந்து என்ன இவரோட மன்னிப்பு நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறப்போ சரி ஏத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்ட்டு அவரே வந்து விட்டுருவாங்க. ஆனா இப்படி வெளியே போறப்போ வந்து அந்த கேப்டன் மட்டும் இல்லாம அந்த ஏர் ஹோஸ்டஸையும் பயங்கரமா திட்டிக்கிட்டே போவாரு. ரொம்ப மோசமா திட்டுவாரு. அது வந்து இவங்களோட காதலெல்லாம் விழுந்துரும். என்னதான் இவர் வந்து வெளியே தப்பு பண்ணியிருந்தாலும் இவரோட வயசை மதிச்சு நம்ம வந்து உள்ள சாரி கேட்டோன்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து உள்ள சாரி கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பா அந்த போலீஸ்ல புடிச்சு கொடுத்தே தான் ஆகணும், ஏன்னா இவர் திருந்தவே இல்லை அப்படின்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ போலீஸும் வந்து எல்லார் முன்னாடியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க.